தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக மூத்த தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அதிமுக மூத்த தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அதிமுக 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு 35% தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்து விட்டார்கள். நாளுக்கு நாள் அதிமுக மூத்த தலைவர்கள் எடப்பாடியின் போக்கு பிடிக்காமல் கட்சியிலிருந்து வெளியேறி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அதிமுக ஐடி விங் செயலாளராக இருந்த சிங்கை ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து விலகினார். இவர் கோயம்புத்தூரை சார்ந்தவர். கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி பல்கலைக்கழகத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பட்டப்படிப்பு முடித்தார். இவர் ஜெயலலிதாவால் ஐடி விங் செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2016 செல்வி ஜெயலலிதா மீண்டும் முதலமைச்சராவதற்கு அவருடைய செயல்பாடுகள் சிங்கை ராமச்சந்திரனின் செயல்பாடுகள் இருந்தன. செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவளித்ததால் சசிகலாவால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். 2 அணிகளும் ஒருங்கிணைந்த பிறகு மீண்டும் ஐடி விங் செயலாளராக நியமிக்கப்பட்டார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். சிங்கை ராமச்சந்திரன் அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவர். வயது 38. தற்பொழுது ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அதிமுகவிலிருந்து விலகினார். நேற்றைய தினம் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைப்பவர்கள் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அல்லது ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் தான் இணைவார்கள். ஆனால் சிங்கை ராமச்சந்திரன் ஜோசப் விஜயை நேரடியாக சந்தித்து ஜோசப் விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார். இது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஜோசப் விஜய் முன்னிலையில் சிங்கை ராமச்சந்திரன் கட்சியில் இணைந்துள்ளார். அவருக்கு கட்சியில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. சிங்கை ராமச்சந்திரன் ஜோசப் விஜயை சந்தித்து அதிமுகவில் இணைந்தது அதிமுக தொண்டர்களை யோசிக்க வைத்துள்ளது. அதிமுக தொண்டர்கள் பலர் சிங்கை ராமச்சந்திரனை தொடர்பு கொண்டு வருகிறார்கள். இன்னும் பலர் அதிமுகவிலிருந்து வெளியேறி சிங்கை ராமச்சந்திரன் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.